Recording stopped. Good morning, sir. Good morning, sir. Good Good morning. morning, sir. ரைட், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சரிதானே? ரைட், நாங்கள் வந்து ஃப்ரீ கிளாஸ் போட்டிருக்கிறோம். அதில் எல்லாரும் ஜாயின் பண்ணுவோம் இன்னைக்கு. சரிதானே? ரைட், அந்த வகையில நாங்க நேரடியாக பாடத்துக்கு போவோம். சரியோ? ரைட், செய்யுங்க பாபம். செய்துட்டு மெசேஜில் விடைய போடுங்க. வினா இலக்கத்தை எழுதி, சரிதான், இது வந்து பேப்பர்ல இருந்து எடுத்தது. இந்த வினாவுக்கு போட்டு விடை நம்பரை போடுங்க. எத்தனை? 1 2 3 2 போட்டா காணும். இதுல எது வரும்? 1 2 3. ரைட், நாங்கள் பார்ப்போம். என்ன ரைட்டுள்ளே பாருங்க. தரப்பட்டுள்ள சோடிகளில் முதலாவது குறிக்கும் பொருளை பயன்படுத்துவதற்கு இரண்டாவது குறிக்கும் பொருள் தேவைப்படும் சோடி. சரிதானே? முதலாவது பாவிக்கிறது, இரண்டாவது தேவையா? அப்ப பாருங்க, சரியே, உரலையும் உலக்கையும் தேவை. உரலை பாவிக்கிறதுக்கு இந்த உலக்க தேவை. ஓகே, மற்றதும் தேவை ஒன்று இருக்கா பார்ப்போம். மீனுக்கும் கம்ப்யூட்டருக்கும் என்ன தொடர்பு? மீனை காய்ச்சறதுக்கு கம்ப்யூட்டர் வேணுமோ? அந்த மீனை வளர்க்கறதுக்கு வேணுமோ? இல்லை, இவர் பொருத்தமில்லை. அடுத்தது பாருங்க, ஊசிய பாவிக்கிறதுக்கு என்ன வேணும்? நூல் தேவை. அப்ப இவர் வந்து தேவை. சரி, குடைய பாவிக்கிறதுக்கு செருப்பு வேணுமோ? செருப்பு இருந்தா தான் குடைய தலைக்கு பிடிக்கலாமோ மலைக்கு? இல்லத்தானே? ஏன்னா இவரும் தேவையற்றவர். எங்களுக்கு தேவையானது இது ஏயும் சியும். தெளிவான பிள்ளைகள்? ரைட். ஐந்து பற்சில்லுகள் இங்கு தரப்பட்டுள்ளன. அவற்றில் சில்லு ஏ சுழலும் விதம் இடஞ்சுழி என தரப்பட்டுள்ளது. இதற்கமைவாக சில்லு டியில் பொருத்தப்பட்டுள்ளது எஃப் என குறிப்பிடப்பட்டுள்ள குண்டு செல்லும் விதம் தொடர்பான சரியான குறிப்பு. என குண்டு என்ன நடக்குமா? பச்சில்லு பொருத்தி இருக்கு.
பாவம் என்ன விட போடுறீங்களான்னு. ABCDE வரைக்கும் ஒன்றோடு ஒன்று முட்டுப்பட்டு கொண்டு இருக்குதானே, அதோட டிஇல எஃப் இருக்கிற. ஒவ்வொரு வினாவுக்கும் முதல் ஒரு நிமிஷத்துக்கு மேல எடுக்க கூடாது, விரைவாக செய்ய வேணும். ரைட், இப்ப நான் இதுக்குரிய விளக்கத்தை சொல்றேன், நீங்கள் பிறகு முடிவெடுங்க. சரியா? ரைட், பிள்ளைகளுக்கு தச்சில் எப்பவும் ஒன்று ஒன்று பக்கம் பக்கம் முட்டி கொண்டிருந்தா ரெண்டும் எதிர் எதிர் பக்கம் தான் பிள்ளைகள் சுத்துவிடும், சுழலும். என்ன செய்யும்? இப்ப ஏ வந்து இடஞ்சுழியா சுத்தினா பி வந்து என்ன செய்வாருன்றா வலஞ்சுழியாக இந்த பக்கம் சுத்துவார். அருகருகே இருக்கிறவர் எதிர் எதிர் பக்கமா சுத்துவார். அப்ப சி என்ன செய்ய போறார்? பியும் சியும், பி வந்து வலஞ்சுழியா சுத்தினா சி வந்து இடஞ்சுழியாக சுழற போறார். இப்படி வருவார், இந்த பக்கம் சுழறுவார். ரெண்டும் மாறி மாறி எதிர்பக்கமா சுத்தி கொண்டு. அப்ப இப்ப இனி சிக்கு டி எதிர்பக்கம் என்ன செய்ய போறா? இவர் வலஞ்சுழியாக சுத்த போறார். சரியோ? சுத்தினா இ என்ன செய்ய போறார்? இ வந்து திருப்பி இவர் டிக்கு எதிர்பக்கமாக சுழறுவார். இதான் பிள்ளைகள் பச்சைக்கரம் சுத்துற படம். ஒரே வளத்துக்கு சுத்தாது, சுழறாது. சரிதானே? ரைட், அப்ப இது என்ன செய்வார்? எதிர் எதிர் பக்கங்களுக்கு சுழரும். பக்கம் அருகருகே உள்ளது. ஒன்றவட்ட ஒன்று மாறி இருக்கிறவ மட்டும்தான் ஒரே திசைக்கு சுத்தின. பாருங்க, ஏயும் சியும் ஒரே திசைக்கு சுத்துது, சியும் ஈயும் ஒரே திசைக்கு சுழறுது. சரிதானே? அப்ப என்ன கருத்து? அருகருகே உள்ளவர்கள் எப்பவும் எதிர்பக்கம் சுழறுவார்கள். இதை வச்சுக்கொண்டு இப்ப முடிவெடுப்போம், எந்த பக்கத்துக்கு இந்த எஃப் என்ற குண்டுக்கு என்ன சம்பவம் நிகழும். ரைட், ஓவுள்ளவுடன் எல்லாரும் பதிலளிக்கலாமா? ரைட், எங்க சொல்லுவாம் இப்ப? இரண்டாவது இரண்டாவது என்ன நடக்க போகுது? குண்டு கீழ் நோக்கி போவாரே, இவர் வலஞ்சுழியாக சுழறுவார். என்ன செய்வார்? வலஞ்சுழியாக வலஞ்சுழியாக சுழரேக்க இந்த நூல் என்ன செய்யும்? கீழே 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 போகும். அப்ப எஃப் என்பவர் கீழ் நோக்கி செல்லும். இதுதான் விஷயம். சரிதானே? வடிவா மரத்துல போட்டு வைங்க, ஒரே இடத்துக்கு ஒரே வளத்துக்கு சுத்தமன்றத நினைக்காதீங்க. சரியே? ரைட். இப்ப உதாரணத்துக்கு இந்த பியில உள்ளவர், பி வந்து இப்ப இடஞ்சுழியா சுத்துவார் தானே. சுத்தேக்க பக்கத்துல இருக்கிற ரெண்டு பேரும் மாறி மாறி மற்ற பக்கத்துக்கு சுத்திடும், ஒரே பக்கத்துக்கு சுத்திட்டார். நடுவில் உள்ளவர் வந்து பலஞ்சுழியாக சுத்தினா அங்க இங்க இருக்கிற ரெண்டு பேரும் இடஞ்சுழியாக சுத்தினார். சரியே? ரைட். ரைட். பின்வரும் பந்தியை வாசித்து கீழே தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை தருக. எல்லாரும் இந்த பந்தியை 2 தடவை வாசிக்க வடிவா அறுத்தூத்து நீட்டா செய்தி வாசிக்கிற மாதிரி வாசிக்கணும்.
சின்ன பந்தியா போட்டுக்கிறாரு. சரியா? சுராஜ் இருக்க வாசிங்கோ. காற்று வீசும் போது பட்டத்தை ஏற்றினார்கள். பட்டம் மெல்ல மெல்ல மேலே ஏறியது. அது அங்கும் இங்கும் காற்றில் ஆடி அசைந்தது. அவர்களின் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. துள்ளி குதித்து மகிழ்ந்தனர். காந்தனின் தாய் மதிய உணவு உண்ண யாவரையும் அழைத்தனர். உணவு உண்ண ஓடி வந்த அவர்களை பார்த்து கைகளை நன்கு கழுவி விட்டு வாருங்கள் என்று கூறினார். அழைத்தார், அழைத்தனர் இல்ல. பாருங்க பிள்ளைகள், பந்திய எழுதைக்கு இந்த பந்திகையில் தான் விடை எழுத்து நாங்கள் விடை அளிக்க வேண்டும். பாருங்க, காற்று வீசும் போது பட்டத்தை ஏற்றினார்கள். பட்டம் மெல்ல மெல்ல மேலே ஏறியது. அது அங்கும் இங்கும் காற்றில் ஆடி அசைந்தது. அவர்களின் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. துள்ளி குதித்து மகிழ்ந்தனர். காந்தனின் தாய் மதிய உணவு உண்ண யாவரையும் அழைத்தார். உணவு உண்ண ஓடி வந்த அவர்களை பார்த்து கைகளை நன்கு கழுவி விட்டு வாருங்கள் என்று கூறினார். சரிதானே? பாருங்கோ, மேற்கோட்குறி வந்திருக்குது. மேற்கோட்குறி இருந்தா என்ன கருத்து? இன்னொரு ஆள் சொன்ன மாதிரியே வேற ஒரு ஆள் சொல்லி காட்டுறது. என்ன, அவருடைய அம்மா இன்னொன்று சொன்னான்றதை நாங்கள் சொல்லி காட்டுறோம். ஓடி வந்தார் என்று கூறினார். சரிதானே? ரைட். ஓப்புள்ள விடுவோம். அனைவரின் ஆனந்தத்துக்கு உட்படுத்திய பொருள் எது? ஓப்புள்ள பொருள் எல்லாரும் சொல்லுவோம். எல்லாரும் பாய்கிறவங்க. என்ன பாபம்? பட்டம். பட்டம். அனைவரையும் ஆனந்தத்திற்கு உள்ளாக்கிய பொருள் பட்டம். ரூம்ல இருக்கிறார்கள், ஒருக்கா விடையளிச்சா காணும். ஆனா திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. நான் ஒவ்வொன்றும் வரைக்கும் விட சொல்லணும் மட்டும் எதிர்பார்க்காதீங்கோ. சொல்லினா சரி, இந்த பேருக்குள்ள மேற் பதிலளிக்கிறீர்கள். ரைட். இங்கு இடம்பெறும் அடுக்கு மொழி ஒன்றினை எழுதுக. மெல்ல மெல்ல. சரிதானே? இங்க வரும் அடுக்கு மொழி என்ன? மெல்ல மெல்ல. சரியோ? ரைட். எதிர் பொருள் தரும் இணைமொழி. இணைமொழி அங்கும் இங்கும். இங்க பாருங்க பிள்ளைகள், அடுக்கு மொழி என்று சொன்னா ஒரே சொல்லு திருப்பி வரும். 2 தடவை வந்து ஒரு கருத்தை தரும். மெல்ல மெல்ல என்று 2 சேர்ந்து ஒரு கருத்தை தருகுது. அதே நேரத்துல இவரை பிரிச்சு பார்த்தால், மெல்ல மெல்ல பிரிச்சு பார்த்தா மெல்லவுக்கு கருத்து இருக்கு. இரட்டை கிளவிக்கும் அதே மாதிரி வரும், ஆனா கருத்து இல்லை. அடுக்கு மொழிக்கு கருத்து இருக்கு, அதே சொல்லு திரும்பி வரும். ஆனா இணைமொழி என்றா என்ன? இருவேறுபட்ட சொற்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கருத்தை தரும். அங்கும் இங்கும் என்றது ஒரு கருத்து. ஆனா ரெண்டும் வேற வேற சொல்லு. அது வேற வேற சொல்லு வந்து ஒரே ஒத்த கருத்தா இருக்கலாம், அல்லது எதிர்பொருள் எதிர்கருத்தா கூட இருக்கலாம். அப்ப இதான் இணைமொழிக்கும் அடுக்கு மொழிக்கும் இடையிலான வித்தியாசம். சரியோ? என்ன, கண்ணீரும் கம்பலையும் அங்கும் இங்கும் வாடி வதங்கி என்ற வேற வேற சொற்கள் சேர்ந்து வெறும் இணைமொழி. ஆனால் அடுக்கு மொழி அதே அப்படியே திரும்பி வரும், வந்து என்ன செய்யும்? ஒரு கருத்தை. அடுத்ததுக்கு போவோம். எல்லை கடந்து. எல்லை கடந்து எனும் கருத்தை தரும் மற்றொரு சொல்லை எழுதுக. எல்லை என்ன இது? என்ன இல்லை கடந்து? இல்லை இல்லாதது அளவில்லை. அடுத்து உயர்திணை தன்மை முன்னிலை வினை சொல்லொன்றை எழுதுக. உயர்திணை தன்மை முன்னிலை வினை சொல்லொன்றை எழுதுக. என்ன உயர்திணையா இருக்குது? வாருங்கள். எங்க கிடக்கு? வாருங்கள். பாருங்க, இங்க கிடக்கு வாருங்கள். சரி, ஓகே. உயர்திணையா இருக்குது, பன்மை இருக்குது,
வாருங்கள் வாருங்கள். யார் வாருங்கள்? நீங்கள். நீங்கள் என்றது முன்னிலை. நீவீர், நீங்கள் இல்லை. வாருங்கள் என்ற சொல்லு யாரை காட்டி கையை காட்டி கதைப்போம்? முன்னுக்குள்ளாக காட்டி கதைப்போம். அப்ப அது முன்னிலை. வாருங்கள் இது ஒரு வினை சொல்லு. ஓகே, சரிதானே? ரைட். இங்க மகிழ்ந்தனர் என்று சொல்லி இருக்கு பிள்ளைகள். இதுக்கு என்ன கருத்து? என்னென்ன தமிழ் இலக்கணம் பெறும்? மகிழ்ந்தனர் மகிழ்ந்தனர் என்ன திணை? மகிழ்ந்தனர் உயர்திணை. உயர்திணை. ஓ, என்ன ஒருமையா பன்மையா? பன்மை. பன்மை. இடம் முன்னிலை. படர்க்கை. படர்க்கை. மகிழ்ந்தனர் மகிழ்ந்தனர். யார் மகிழ்ந்தனர்? அவர்கள். எங்கட கை எங்க போகுது? அவர்களை காட்டி கதைக்க. நானோ நீயோ அல்ல. மகிழ்ந்தனர் அவர்கள். அவர் படற்கைக்கு வரும். எங்களை குறித்து கதைப்பமாக இருந்த பிள்ளைகள் தன்மை. என எங்களை குறித்து கதைப்பமாக இருந்தால் தன்மை. ரைட். பேராகவும் வினையாகவும் வரும் சொல்லொன்றை எழுதுக. அசைந்தது. என்ன வரும்? அசைந்தது. அசைந்தது. பெயராகவும் அசைந்தது. ஆடி. அசைந்தது பேர் சொல்லும் வினை சொல்லாம இருக்குமோ? அசைந்தது இல்ல. இல்ல. அசைந்தது அசைந்தது வினை சொல்லு. அசைந்தது என்ன பெயர் இருக்கு? பெயர் இல்ல அசைந்ததுக்கு. சரி, ரைட். அடுத்த ரைட். எங்க பாருங்க எல்லாரும் படிவா. நாளையும் ஒருக்கா நோட் பண்ணுங்க. திருப்பி ஓபன் பண்றேன். பொருத்தமான சொற்களை கொண்டு வாக்கியங்களை நிறைவு செய்க. Right. Right. ஓப்புள்ள போடுறேன். ஓப்புள்ளா எல்லாரும் ஒன் பண்ணலாம். சரிதானே? ரைட். மரம் அறியும் வாளை கீறு கொண்டு கூறாக்கினான். அரம் கொண்டு கூறாக்கினான். ஏழைகளுக்கு கீறு செய்தல் நற்செயலாகும். அறம் செய்ய விரும்புவேன். அறம் செய்தல். அடுத்தது பிறரிடம் பிச்சை கேட்டு இரத்தல் நல்ல செயல் அல்ல. சரிதானே? உயிரினங்கள் அனைத்திற்கும் கீறு என்பது நிச்சயமாகும். எல்லாரும் ஜாகிரதான். என்ன யாரும் சாகாவரம் பெற்றாமல் இருக்கணும் இல்லை. இன்றைக்கு ஒரு நாள் எல்லாரும் சாகத்தான் போறோம். அதுக்காக ஒரு நாள் சாக போறோம் இன்றைக்கு அழலாமோ? இல்லை. இருக்கும் வரைக்கும் நல்லதை செய்து மகிழ்ச்சியா இருக்கும். ரைட். பாருங்க பிள்ளைகள். பிறரிடம் பிச்சை கேட்டு எல்லாரும் என்ன இறந்து கேட்கிறது. என்னட்டு வீட்டை சமைக்க காசு இல்ல, உங்களுக்கு 1000 ரூபாய் காசு இறந்தா தாங்கோ, பிள்ளை பட்டினி இறக்க போது தாரீங்களே, அது இறந்து கேட்கிறது. என்ன இறத்தல்னா சாகுறது. அவ பிறரிடம் பிச்சை கேட்டு போட்டு இறத்தல் நல்ல செயல் அல்ல, பிச்சை கேட்டுட்டு சாகுறது நல்ல செயல் அல்லன்னு வந்துடும் மாறி. சரிதானே பிள்ளைகள்? திரும்பவும் வலியுறுத்துற நிறைய பேர் சொல்றது இறக்க போனாலும் சிறக்கப்போ என்று சொல்றது. என்ன பழமொழிய இறக்க போனாலும் சிறக்கப்போ இந்த வயசு போனாக்க சொல்லிவிடும். அது பிழை. இறக்க போனாலும் சிறக்கப்போ, இறக்கப்போ. சரிதானே? ரைட். உயிரினங்கள் அனைத்திற்கும் இறத்தல் என்பது நிச்சயம். ரைட்.
பின்வரும் வாக்கியங்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. மழை பெய்ததால் நிலம் நனைந்தன. மழை பெய்ததால் நிலம் நனைந்தன. தாட்சா சொல்லுங்க. அவன் தாட்சான்னு ஜாயிண்ட் ஆயிருக்கு சொல்லுங்க. அவன் ஒன் பண்ணிட்டு கரைக்கணுமா? சரியே, ரைட். சரியோ, ரைட். மழை பெய்ததால் நிலம் நனைந்தன. என்ன வரும் பிள்ளைகள்? சரி, இப்ப சொல்லுவோம். என்ன வரும்? மழை பெய்ததால் நிலம் மழை பெய்ததால் மழை பெய்ததால் நிலம் நனைந்தது. நிலம் என்றதும் ஒருமை, நனைந்ததும் ஒருமை. ரைட். தோட்டத்தை சுற்றி தேனீ பறந்தது. தோட்டத்தை சுற்றி தேனீக்கள் பறந்தன. தோட்டத்தை சுற்றி தேனீக்கள் பறந்தன. என்ன பாருங்க பிள்ளைகள், இது பறந்தது. பறந்தது எது பறந்ததுன்னா தேனி என்று வந்திருக்க வேணும். சரிதானே? நனைந்தது நனைந்தது எது நனைந்தது? எழுவாய் விரைக நிலம் தான் வரும். அது சரி. சரி, நனைந்தன நனைந்தன நிலங்கள் நனைந்தன வந்திருக்கும். சரிதானே? இது நிலம். இதுதான் பிள்ளைய வித்தியாசம். சரி, இப்ப சொல்லு பாப்போம். பூக்கள் பூத்தது. எனது தோட்டத்தில் பூக்கள் பூத்தது. என்ன சரிய முடியோ? பிழை சார். எனது தோட்டத்தில் எனது தோட்டத்தில் பூக்கள் பூத்தன. சரிதானே? அப்ப கவனமா இருக்க வேணுமா? எங்க இது ரெண்டையும் ஒருக்கா எல்லாரும் ஒழுங்குபடுத்தி எழுதுங்க பாப்போம். பிஸ்மிஜா சொல்லுங்க. அப்ப முதல்ல என்ன வேணுமெண்டு? என்ன வேணும்? ரைட். பிள்ளைய பாருங்க, சொல்லுங்க. இப்ப பழங்கள் சமீபத்தை அடைய பழங்கள் உணவு செமிபாடு அடைய செய்கின்றன. பாருங்க பிள்ளைகள், இது ஒழுங்குபடுத்திக்க வடிவாக்கவனிக்க திரும்ப திரும்ப நான் வலியுறுத்தணும். உதவுகின்றன இவர்தான் பயனில கடைசியில வருவார். அது தெரியும் உங்களுக்கு. அடுத்தது பாருங்க, அது எழுத்துக்களை கண்டுபிடிக்கணும். அடைய இச்சென்னாவில முடியுது. இச்சென்னாவில முடிய அடைய என்றா அங்கால இச்சென்னா லைன்ல தொடங்க போகணும். பாருங்க, சேனா இருக்கு. இச்சென்னா சான சாவன லைன்ல சேனா இருக்கு. செய்ய வர வேணும், இல்லாட்டி சமீபாடு அடைய வர வேணும். சமீபாடு வர வேணும்.
சரிதானே உணவு அடைய அப்ப எங்களுக்கு பொருத்தமானது இது அடைய செய்ய சரிதானே அடைய செய்ய சரிதானே ரைட் உணவை உணவை சென்று வருது உணவை உணவை சென்று ஐச்சனாவினோடு செய்ய வரணும் அல்லது சமிபாடு வரணும் அப்ப ரெண்டு ஒன்று தான் எங்களுக்கு பொருத்தமானது பாருங்க உணவை சமிபாடு அடைய செய்ய பழங்கள் உதவுகின்றன சரிதானே உணவை சமிபாடு அடைய செய்ய பழங்கள் உதவுகின்றன அடுத்தது வீதியில் செல்லுதல் வேண்டும் செல்வோர் வலதுபுறமாக சரியே ரைட் அங்க ஓப்பன்ல விட திருப்பி இருக்கா எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் பதில் அளிக்க போறோம் ஓப்பன்ல விட்டா சொல்லி போட்டு விட்டா சரி ரைட் இப்ப சொல்லுங்க வீதியில் செல்வோர் வலதுபுறமாக செல்ல வேண்டும் செல்லுதல் வேண்டும் பிள்ளையர் ஆன்சர் பண்ணீங்க யாராவது ஆன்சர் பண்றீங்கன்னு தெரியும் நீங்க புதுசா எல்லாம் நினைஞ்சு கொண்டு இருக்கோம் எல்லாரும் கதைச்சு பேசி படிப்போமா ரைட் பாருங்க ரைட் வீதியில் செல்வோர் வலதுபுறமாக செல்லுதல் வேண்டும் சரிதானே ரைட் பிள்ளைகள் ஒழுங்குபடுத்திக்க முதலாவது கவனிங்கோ எங்க கொண்டே கடைசியா போடலாம் வேற பயனிலையை கொண்டே போடலாம் பிறகு இந்த எழுத்து ஒழுங்குகள் எழுவாயை கண்டுபிடிக்குங்கோ கண்டுபிடிச்சிட்டு போட்டா சரி எவ்வளவு ரைட் வேர்க்கொம்பு பெற உதவும் தாவரம் என்ன காய்ச்சல் வந்தா வருத்தங்களுக்கு வேர்க்கொம்பு பாவிக்கிறாங்க எங்க இருந்து வேர்க்கொம்பு எடுக்கிறது இஞ்சி இதுல இஞ்சி சார் இஞ்சி 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 சரியோ வேர்க்கொம்பு பெற சார் இஞ்சி வேர்க்கொம்பு பெற உதவும் தாவரம் பாருங்க இதான் வேர்க்கொம்பு இஞ்சி இஞ்சி என்ன செய்யறது காய வச்சு பதப்படுத்தி எடுத்தா வேர்க்கொம்பு வரும் சரிதானே ரைட் ரைட் பிள்ளையர் இது ஒரு பேப்பர்ல எடுத்தது உலர் மின்கலத்துடன் 2 மின்குமிழ்கள் கம்பி துண்டுகளால் இணைக்கப்பட்டுள்ள 3 சந்தர்ப்பங்கள் கீழே காட்டப்பட்டுள்ளன இவற்றுள் 2 மின்குமிழ்களும் ஒளிரும் சந்தர்ப்பம் எது 2 மின்குமிழ்களும் ஒளிரும் சந்தர்ப்பம் எது சரியோ இத பாருங்கோ நான் முதல் விளக்கம் சொல்லி போட்டு போடுவேன் பிறகு நீங்க முடிவெடுங்கோ எது வருமென்று சரிதானே எல்லாரும் வடிவாக கவனிக்கும் இது பிள்ளைகள் பேட்டரி பேச்சு வழக்கிலே கதைப்போம் சரியே பேட்டரி இருக்குது இதுல ஒரு பல்ப் இருக்குது சரியோ ரைட் இந்த பல்புக்கு இந்த கும்பல் பல்புகளுக்கு என்ன செய்யறதுன்னா பிள்ளைகள் பாருங்க இந்த ஈய முனை இருக்குது கடைசியில ஒரு ஈய முனை இருக்கு இந்த ஈய முனைக்குள்ளால கரண்டு போய் இந்த சைட்டில உள்ள முனையால வெளியில வருவார் எப்பவும் பிள்ளைகள் மின்சாரம் வந்து ஒரு வயர்ல தான் என்ன செய்யும் கரண்ட் பயணிக்கும் நீங்க நினைக்க கூடாது 2 வயர் வருதுண்டா 2 வயர்களாலும் கரண்ட் வந்து பல்புக்க வருகுது இந்த பைப்பில தண்ணி வந்து ஊத்து போடுற மாதிரி நினைக்க கூடாது சரி அப்ப அவர் என்ன செய்வாருன்னா இந்த பேட்டரியில இது மேல கிடக்குற இந்த முனை இருக்குத்தானே இந்த முனை தான் சக அடையாளம் பிளஸ் என்று சொல்றது சக அடையாளத்துக்குள்ளால புறப்படுற மின்சாரம் இப்படியே வந்து இந்த பல்புக்குள்ள போவார் பல்பின் ஈய முனைக்குள்ள போவார் போயிட்டு என்ன செய்வார் உள்ளுக்குள்ள போய் இந்த சுருள் கம்பியல்களால எல்லாம் போய் இப்படியே சுத்தி கொண்டு வந்து இந்த வெளி மூடி தகாடு இருக்குத்தானே வெளி தகாடு இதுக்குள்ளால வந்து இப்படியே வந்து என்ன செய்வாருன்னா இங்க திரும்பவும் பற்றின்ற கீழ்பக்கத்துக்கு அடிப்பக்கத்துக்கு போய் சேருவார் அதுதான் இந்த மைனஸ் இது மேல சக அடையாளம்னு சொல்றது சரிதானே அப்ப மின்னோட்டம் எத்தனை வயர்ல கரண்ட் போறது ஒரு வயர்ல தான் ஒரு வயருக்களால போய் மற்ற வயருக்களால வந்து உரிய பற்றியை சேரும் சரியோ இதுதான் பிள்ளையார் ரூல்ஸ்
சரியே ரைட். அதே நேரத்தில் இந்த பல்ப் என்ன செய்ய மாட்டேன், இந்த பல்பில் இருக்கிற விஷயம் ஒன்றில் இந்த பக்கத்துக்குள்ளால இந்த ஈய முனைகளால கரண்ட் போய் இந்த வெள்ளி மூடிகளால சைட்டால வரலாம். இல்லாட்டி இந்த சைட் மூடிகளால போய் இப்படி இதுக்குள்ளால கரண்ட் வரலாம். சரிதானே, அவுட் ஆகலாம். இப்படியும் செய்யலாம். ரெண்டு பக்கத்துக்கு இந்த பல்புகள் செய்யலாம். எல்இடி பல்ப் அதுகள் செய்ய இயலாது இந்த இந்த குமிழ் பல்புகள். சரிதானே, ரைட். அப்ப இதை வச்சு கொண்டுதான் நீங்க இப்ப ஒரு பல்புகளால போய் அடுத்த பல்புகளால எல்லாம் மின்சாரம் பெறலாம். சரியே ரைட். இந்த அடிப்படையை வச்சு கொண்டு நீங்கள் இப்ப என்ன செய்ய போறீங்க, சக அடையாளம் தானே மேல உள்ள முனை, இதுக்குள்ளால புறப்படுற மின்சாரம் எங்க எல்லாம் போய் அடியில வந்து சேருதா, முறையா ரெண்டு மின்கும்பலும் ஒளிரக்கூடிய மாதிரி இருக்குதா ரெண்டு பாருங்க. பார்த்துட்டு வீடியோ எடுக்கா போடுங்க எல்லாரும். இந்தியோட உங்களுடைய ஃபைனல் எக்ஸாமுக்குரிய இந்த வட்டி இணைப்பு கிளியர் ஆகிக்கணும். எப்படி கேள்வி வந்தாலும் நீங்க செய்வீர்கள். ஏன் எப்படி மின்சாரம் ஓடுதுன்ற அடிப்படையை படிச்சுட்டா, விஷயம் தெரிஞ்சுட்டா அப்புறம் உங்களை யாரும் சுத்து மாத்து விடுகிறாரு. நீங்கள் மீது எல்லாரோட பாராடலாம். இல்லை இப்படித்தாங்க. இரண்டு மின் குமிழ்களும் ஒளிர வேண்டும். ஷெய்னப் மனாரி என்று சொல்றீங்க. சொல்லுங்க, அவன் என்ன பேர் இருக்கு? விட தெரிஞ்சா போடுங்க மெசேஜ்ல. ரைட்டு ரைட். அபி சொல்லுங்க, அவன் அபிகைல் இது வரும். இது முதலாவது மூன்றாவதுமா? ரைட் ரைட் பார்ப்போம். ரைட் பிள்ளைகள் பாருங்க. நாங்கள் இப்ப ரெண்டாவது படத்தை பாருங்க பிள்ளைகள். ரெண்டாவது படம் என்று சொன்ன என்னண்டா, இந்த சக அடையாளத்துக்களால புறப்படுற மின்சாரம் என்ன செய்யும், இப்படியே போய் 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 இந்த முதலாவது மின் குமிழின் சைட்டால போகும். இந்த அடி ஈய முனைக்குள்ள போகவில்லை. அடியில உள்ள ஈய முனைக்கு போகாமல் அதே சைட்டுகளால் என்ன செய்யும், அதால மின்சாரம் ஓடி என்ன செய்யுது, இந்த வல்ப். இதுல ஒரு வல்பு ஒளிராது, இந்த வல்பு மட்டும்தான் ஒளிரும். ஒளிர்ந்தா இவர் ஒளிரும். ஆனா எங்களுக்கு என்ன கேட்டுக்கிறது, இரண்டும் ஒளிர வேணும். ரெண்டு வல்பு வந்தா முதலாவது படத்தை பாருங்க. மேல உள்ளது சக அடையாளத்துக்களால புறப்படுற மின்சாரம் அப்படியே போய் முதலாவது மின் குமிழிந்த சைட்டால உள்ளுக போய் பல்புக்குள்ள போய் ஈய முனைகளால வெளியேறி இப்படியே வந்து திரும்பி மற்ற மின்குமிழிந்த ஈய முனைகளால போய் உள்ளுக்குள்ள எல்லாம் ஓடி சுத்தி கொண்டு என்ன செய்யறார், திரும்பவும் சைட்டால வர. சரி, இப்படி வந்து இந்த சேரேக்கவில்லைய இவர் ஒளிருவர். இதுதான் உண்மை. ஆனா இந்த விடையின்படி மூன்றாவது தான் போட்டிருக்குது. ஆனா அப்படி இல்லை. இதுதான் சம்பவம். பல்பு கரண்ட் போய் வெளியில வந்து பட்டிக்க சேருதா, சேர்ந்தால் அது சரி. ரைட். அடுத்ததை பாருங்க. மூன்றாவது மூன்றாவது என்ன செய்யுது, ரைட், சக அடையாளத்துக்கால புறப்படுற மின்சாரம் போய் முதலாவது மின் குமிழிந்த சைட் பக்கத்துக்களால போய் ஈய முனைகளால வெளியில வந்து அடுத்த மின் குமிழிந்த சைட்டுகளால உள்ளுக்குள்ள போய் என்ன செய்யுது, திருப்பி ஈய முனைகளால வெளியில வந்து மின் குமிழை வட்டியை சேருது, மின் கலத்தை சேருது. ஆகவே இவரும் ஒளிருவர். ரெண்டும் இந்த வெல்பு ஒளிரும். இந்த வெல்பு ஒளிரும். இது விடையில மூன்றை தான் போட்டுக்கிறாங்க. சரிதானே, இதை புள்ளி என்று போட. ஆனா இல்லை, இந்த இதுவும் ஒளிரும். சரிதானே, நீங்கள் ஒன்று செய்யுங்கோ. மின்சாரம் சரியான ரூட்டின் பாதையில போகுதான்றதை பார்த்தீங்கன்னா சரி. ரைட். இப்ப அடுத்ததுக்கு நீங்கள்லாம் எல்லாரும் விடையளிக்க போறீங்க. சரியோ, ரைட். மிகவும் பிரகாசமாக ஒளிரும் மின்குமிழ் எது?
புரியல, புதுசா வந்த ஆக்கள் எல்லாம் ரீ கிளாஸ்ல கலந்து விடுறார்கள். மெசேஜ் பண்ணுங்க, எல்லாத்தையும் ஒன் பண்ணுங்க, மெசேஜ் போடுங்க, நாங்க கிளிக் பண்றோம், கதைப்போம். ஏதாச்சும் புரிஞ்சு கொள்ள கஷ்டமா இருக்குன்னா புரியவில்லைன்னு போடுங்க. மிகவும் குறைந்த அளவான ஆட்கள் இருப்பதனால் வடிவா கதைச்சு பேசி படிக்கலாம். பின்வருவனவற்றுள் மிகவும் பிரகாசமாக ஒளிரும் மின்குமிழ் எது? சரியோ? Right. இதுலயும் நான் இன்னும் ஒரு படியே சொல்ற பிள்ளைகள் பாருங்கோ. நாங்கள் இப்ப வயருக்களால வலிப்புகளால கரண்டு போன விஷயம் பார்க்கிறாங்க. அது பட்டிகளை இணைக்க என்ன செய்யும் என்று சொல்ல எப்படி இணைக்க வேணுமென்றா, ஒரு வட்டியின் சக முனைவும் மற்ற வட்டியின் சய முனைவும் சேர்ந்துதான் இணைக்க வேண்டும். ஒரு வட்டியின் சக முனைவும் மற்ற வட்டியின் சய முனைவும் பெறும். ஒரே முனைவுகள் ரெண்டும் ஒன்று முட்டி கொண்டு இருக்கக்கூடாது, இருந்தால் மின்சாரம் ஓடாது. இங்க பாருங்க, இரண்டாவது படத்துல சகவும் சகவும் முட்டி கொண்டிருக்கு, தொடுகை இட்டு கொண்டு இருக்குது. அப்ப இப்படி கிடந்தா மின்சாரம் ஓடாது, வட்டிகளால எல்லாம் மின்சாரம் போவாது. சரிதானே? ரைட். அப்ப பிள்ளைங்க பாருங்க, நல்ல பவரா நல்லா ஒளிர வேணும் என்று சொன்னா ஒரு வட்டி எப்படி இணைக்கிறது என்றால் தொடராக இணைக்க வேணும். ஒரு வட்டியின் சகவும் சரிதானே மற்ற வட்டியின் முனைவை இணைக்க வேணும். இது அப்படியே அடுத்த வட்டிக்கு போக என்ன செய்யணும்? இந்த வட்டியின் சக முனைவும் அடுத்த வட்டியின் முனைவும் இணைக்கப்பட வேணும். இப்படிதான் இணைச்சு கொண்டு போறோம். இது இரண்டாவது பிழை. அப்ப இணைக்க என்ன செய்ய மாட்டோம்? இப்படி தொடரா இணைச்சா பிள்ளைகள் இந்த வட்டியின் பவரும் கரண்டும் இந்த வட்டியின் கரண்டும் சேர்ந்து தான் இந்த இது செய்யும், அதிக வெளிச்சத்துல முதலாவது படம் ஒளிரும். சரிதானே? என்ன செய்யும்? இந்த பேட்டரிக்கு உள்ள கரண்ட் 1.5 வோல்டேஜ் 1.5, இது 1.5னா 3 சேர்ந்து 3 வோல்டேஜ் சேர்ந்து தெரியும், ஒளிரும். மூன்றாவது ஒரு பேட்டரி என்றபடி அவரும் ஒளிருவர், ஆனா பிரகாசம் இல்லை. சரிதானே? ரைட். இப்ப ஓப்பன்ல உடனே சொல்லுங்க பாப்போம். இனிமேல் இந்த கணக்கு இந்த விடயம் எந்த பேப்பர்ல வந்தாலும் பிழை விட மாட்டோம். ஓகே ஓகே என்ற மட்டும் சொல்லுங்க. ஒன்னா ஓகே, நான் பேரை சரிதானே பிள்ளைகள்? அப்ப இப்ப சொல்லுங்க, கரண்ட் எத்தனை வயருக்கால மின்சாரம் ஓடுறது? எத்தனை வயர்? ஒரு வயர். எத்தனை வயருக்கால ஓடுறது? ஒரு வயர். சரிதானே? கரண்ட் வயர் பாருங்க, 2 வயர் எல்லாம் பெரும். அது என்ன செய்யறது? இது சிவப்பு வயருக்கால கரண்ட் வந்து உங்களோட இல்லத்திரு தீ விதைக்குகளால எல்லாம் போய் திருப்பி நீல வயருக்கால திருப்பி போகும். இதுதான் மின்னோட்டம். சரியா? ரைட். அடுத்தது போகும். ரைட். இன்றைக்கு அடுத்த நுண்ணறிவு கேள்வியில பாருங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்கிறோம். இந்த கேள்வியை பாருங்க, வித்தியாசமான கேள்வி. ட்ரை பண்ணுங்க, எல்லாரும் முயற்சி எடுங்க.
பிள்ளைகள் வெளியில போடுங்கோ. ரைட், நான் சம்பவத்தை விளங்கப்படுத்தி விடுறேன், பிறகு நீங்கள் விடைய பாருங்க. சரியே. ரைட். என்னண்டா பிள்ளைகள், வரிசை ஒன்றுல சிவப்பு, நீலம், நீலம், மஞ்சள். ஒரு விளையாட்டு போட்டியா இருக்கலாம். இது ஒரு தேவைக்கு கிரவுண்டுக்குள்ள எங்கேயோ ஒரு வரிசையில கொடிகள் நடிக்கணும். இப்படி முதலாவது கொடி சிவப்பு, பேருந்து நீல நீல மஞ்சள், சிவப்பு நீல நீல மஞ்சள், சிவப்பு நீல நீல மஞ்சள், இப்படியே போய் கொண்டிருக்குது. இப்படி எத்தனை கொடி கட்டி இருக்கிறோம்னா 35 கொடி இருக்கு. 35 கொடிகள்லையும் எத்தனை நீல நிற கொடிகள் கேள்விப்படுது. என்னது, எத்தனை நீல நிற கொடிகள் கேள்விப்படுது. அப்ப நீங்க என்ன செய்யணும், 35 தரம் எல்லாத்தையும் எழுதி போட்டு நீல நீளம் நாங்கால நீல நீளம் இப்படி எண்ணி 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 கொண்டு போய் தான் முடி அழிக்க வேணும். அப்ப 35 கொடியையும் கீறி போட்டு அதில் எண்ணி கொண்டு போக நேரம் போகுமல்லோ. அதுக்குத்தான் ஒரு வழி இருக்கு. என்ன செய்ய வேணும்டா பிள்ளைய பாருங்க. எல்லா கலரும் என்ன என்ன செய்யும்டா, என்ன ஒழுங்குல இருக்குன்னு பாருங்க. ஒழுங்கத்தான் நாங்கள் கவனத்தில் எடுப்போம். பாருங்க இப்படி பாருங்க, சிவப்பு நீலம் நீலம் மஞ்சள், இதுதான் அந்த ஒழுங்கு. ரெண்டு நீலம் வந்த கலர் தேவையில்லை. என்ன ஒழுங்கு, சிவப்பு நீல நீலம் மஞ்சள். அப்ப 4 ஒழுங்கு. ஒழுங்கு எண்ணிக்கை 4. பாருங்க, அப்ப 4ண்டா 35 கொடி இருக்குது. அவரை 4ஆல வகுப்பியும். 35 கோடியை 4ஆல வகுத்து பார்த்தா பிள்ளைகள் 8, 4 8 32, மிகுதி 3 பேர், மிகுதி 3. அப்ப இந்த 8ண்டா என்ன கருத்துண்டா பிள்ளைகள், சிவப்பு நீலம் நீலம் மஞ்சள், சிவப்பு நீல நீல மஞ்சள் எல்லா கொடியும் 8 8 இருக்குது. எல்லா கொடியும் 8 8 இருக்குது. அந்த மிகுதி மிஞ்சி போய் 3 கிடக்கு பாருங்க. அந்த 3 கொடியும் யாருண்டா 8 8, முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது. முதலாவது, இரண்டாவது, இந்த 3க்கும் சமனா பிரிச்சு போடுவோம். 3 மிச்சம் வந்தபடியால் அப்ப இப்ப எங்களுக்கு தெரியுது நீல கொடி எத்தனைன்னு தெரியுது, சிவப்பு எத்தனை, நீலம் எத்தனைன்னு தெரியுது. ரைட், இப்ப சொல்லுங்க பாப்போம், சிவப்பு கொடி எத்தனை, நீல கொடி எத்தனை? 18 சார். 18. சரிதானே பிள்ளைகளே? 18. 18. சரியோ? அப்ப 18 பிள்ளைகளோட சரிதானே? அப்ப வகுத்து பார்த்தா பிரிவர்வன் தொகை எல்லாம் சமனாக இருக்கும். மிகுதியாக இருக்கிறத தொடக்கத்துல இருந்து பிரிச்சு போ. ஏ தொடக்கத்தில் கூட்டியா சரி. Right. 8 3 9, 8 3 9. இதே கணக்குத்தான் இப்படியே கேட்கறது. 35 கோடி எதுண்டா கடைசியில வாங்கினது நீல கொடி. 3 மிகுதி வந்த வரையா 1 2 3 2 மிச்சம் வரும். மிகுதி விராட்டி மஞ்சள் 2 வரும். அந்த கணக்கு தான் இப்படி இந்த கேள்வி எடுக்கிறேன். சரிதானே? இதே அனைத்து பிள்ளைகளும் கவனமாக படிச்சு வையுங்கோ. கிழமை, வாரம், நாள், 215வது நாள் என்ன, இத்தனை புதன்கிழமை இருக்கு, இத்தனை வெள்ளிக்கிழமை இருக்குன்ற கணக்குக்கெல்லாம் இந்த அடிப்படை தேவை. அப்ப இந்த கணக்கை பார்த்து வைக்குங்கோ. இல்ல இப்படியே அந்த கிழமை கேலண்டர் கணக்குக்கு தேவை. சரியா? மறந்துடாதீங்க. ரைட், இதை செய்யுங்கோ. வைகாசி மாதம்
கனோஜிகா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்கம்மா, ஹேண்ட் ரைஸ் பண்ணி இருக்கிறீர்கள் என்று சொல்லுங்க, முடிய சொல்லுங்க. வகுப்புல கலந்து கொள்றாங்க, போனுகள பேர்ல கலந்து கொள்ளாதீங்கோ. போனுகள பேருக்கு பதிலா உங்களோட பேரை டைப் பண்ணி போடுங்க. பிள்ளைங்க பேரை போட்டாதான் தெரியுமா. இந்த 4-5 பேர்ட்ட போன் பேர்லாம் கிடையாது. எங்க யோகேஷன் ரெனாட் சொல்லுங்க. சரியே. ரைட், பாருங்க. இதுல என்ன சொல்லியிருக்கேன்டா, வைகாசி மாதம் 28ஆம் தேதி கமலா தனது பிறந்த நாளை கொண்டாடினாள். வைகாசி மாதம் 28ஆம் தேதி கமலாக்கு பிறந்த நாளாம். ஓகே, 28 வைகாசி பிறந்த நாளை கொண்டாடினாள். சரிதான். இன்னும் 15 நாட்களில் தம்பியின் பிறந்த நாள் இது. தம்பியின் பிறந்த நாள் இது. அவ இன்னும் 15 நாள், 28ஆம் தேதி கொண்டாடுறான். அதோட 15 கூட்ட வேணும். 15 நாள், 15 கூட்டினா 43 வருது. 28ஆம் நாள் கொண்டாடினா 43 வருது. 43 வந்தா 43ஆம் தேதி என்று இருக்கோ? இல்லை. அப்ப வைகாசி மாதம் 28 தானே. வைகாசி மாதம் எத்தனையாம் தேதி முடியுதுண்டா? 31ஆம் தேதியில தான் வைகாசி மாதம் முடியும். அந்த 31 கழிச்சு விடாது. வைகாசி மாதம் 31ஆம் தேதியை கழிச்சு விடுவோம். கழிச்சு விட்டா மிஞ்சி இருக்கிறது 12. அப்ப அது எப்ப வரப்போகுது? ஆனி மாதம். வைகாசி வந்தபடியா ஆனி மாதம், அடுத்த மாதம் 12ஆம் தேதி ஆற்ற பிறந்த நாள், தம்பியிட பிறந்த நாள் வரும். சரிதானே. இந்த 31 போட்டதுண்டா அந்த மாதத்தின் கடைசி நாள் ஏதோ அதுதான் இதுல போட்டு கழிக்க வேணும். சரிதானே. ரைட். இப்ப ஏப்ரல் 28ஆம் தேதி என்று வந்தா நீங்கள் எத்தனைய கழிப்பியல் பிள்ளைகள்? ஓப்பன்ல வர்றேன் சொல்லுங்க பாப்போம். 30 30 30 கழிப்பு. 30 கழிப்பியல். ரைட். சாதாரண வருடம் பிப்ரவரி மாதம் என்று சொன்னா என்ன செய்வீர்கள்? 28 அப்படியே ரைட். சரிதானே. ரைட். அப்ப இதே மறந்து ரைட். இதையும் படியா பாருங்க. ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கும் ஒரு முறை மணி ஒலிக்கும் கடிகாரம் ஒன்று காலை 6 மணிக்கு முதலாவது மணி ஒலித்தது எனின் 3வது தடவையாக ஒலிக்கும் நேரம் யாது? ஐயா விடியோருக்கா திருப்பி பாருங்க.
இன்னைக்கு புதுசா வகுப்புல ஃப்ரீ கிளாஸ்ல இணைஞ்சு கொண்ட புதாக்கள் யாருமே வாய் திறக்கிறீர்கள் இல்ல. கதையும் எல்லாரும் கதைச்சு பேசி ஹெப்பியா படிப்போம். சரிதானே? இருக்கிற 25 நம்ம படிப்பா கதைக்கலாம், தனித்தனியா கதைச்சு கதைச்சு மகிழ்ச்சியா படிப்போம். சொல்லுங்க. சார், ஆ. இந்த எங்களுக்கு எடுக்க ஏல சார். எனக்கு என்ன? மெசேஜ் போடுறது எனக்கு எடுக்க ஏல. சரி சரியா. பரவாயில்ல, கூட தெரிஞ்ச வச்சிருக்காங்க. பாருங்க பிள்ளைகள், ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை மணி ஒலிக்குமா. எல்லாம் அடிக்கும் போது ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் இருக்கா. முதலாவது மணி தொடங்க அடிச்சிட்டு 6 மணிக்கு அடிச்சிட்டு. அப்ப ரெண்டாவது மணி 6:20க்கு 6:40க்கு அடிக்க முடியல. அப்ப இதுல என்ன கருத்து, இந்த கருப்படி பாருங்க, 20 நிமிஷம் 2 தரம் தான் பெருகுது. 6ல இருந்து 6:20 வரைக்கும் ஒரு 20 சேர்ந்து, ஒரு 20ல இருந்து அடுத்ததுக்கு வரைக்கும் அடுத்து 40. 2:20 இருக்கிறபடியா நீங்க நினைக்க கூட 2வது தடவை இல்லை, தொடங்கிக்கே ஒரு காடிஜாச்சு. அப்ப என்ன பேரும் 06:40 நியம நேரத்துல, இல்லையா 6:40 முற்பகல் 6:40. சரியோ? நடந்திருப்போம். அதே கணக்கு அடுத்த விதமா தெரியுது. சிவப்பு நிற மின்குமிழ் 4 நிமிடங்களுக்கு ஒரு முறையும், நீல நிற மின்குமிழ் 5 நிமிடங்களுக்கு ஒரு முறையும் ஒளிரும். இறுதியாக பிற்பகல் 3 மணிக்கு 2 மின்குமிழ்களும் ஒளிர்ந்தன. எனின் அடுத்து 2 மின்குமிழ்களும் ஒன்றாக ஒளிரும் நேரம் யாது? என்ன செய்யலாம்? சிவப்பு நிறம் 4 நிமிஷத்துக்கு ஒருக்கா மின்னி போட்டு விடுது, ஒளிருது. நீல நிறம் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒளிருது. அப்ப இப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒளிரத்தானே வேணும். அதுதான் இந்த கணக்கு. 3:20 பார்ப்போம். பிட்பால் 3:20. ரைட். இல்லை இந்த ரெக்கார்டிங்கும் போடுவேன், இன்றைக்கு குரூப்ல பிடிஎஃப்பும் போடுவேன். ரெண்டையும் வச்சு படியா பாருங்கோ. ரைட்டு. இந்த கொடிகள் வரிசையில் நடப்பட்ட கொடிகளே ஒரு 10 தரம் மணி நேரம் கணக்கு செய்து பாருங்க திரும்ப திரும்ப. புது கிளியர்னா அங்கால இப்ப கேலண்டர் கணக்கு நல்ல ஈஸி. ரைட். நான் இந்த கணக்கை சொல்லிட்டு போறேன் பாருங்க பிள்ளைகள். என்னண்டா, 2 வலிப்பும் மாறி மாறி ஒளிருதா. ஒன்று 4 நிமிஷத்துக்கு ஒருக்கா, ஒன்று 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா. இப்படி வந்தா இந்த 2 இலக்கத்தையும் பாருங்க, 5ஐயும் 4 நிமிஷத்துக்கு ஒரு இருக்கா. இந்த 2 இலக்கத்துக்கு ஏதாச்சும் தொடர்பு இருக்கா, 1.1 அடங்குதா என்று பாருங்க. இல்லை. அல்லது 2 சட்டு எண்ணாண்டு பாருங்க. இல்லை, ஒன்றுதான் நிறைய. அப்ப 1.1 தொடர்பா இல்லாதபடியா பிள்ளை இவரை பெருக்கிறது. 5×4 = 20. அப்ப அவர் இவ்வளவு நேரத்துக்கு ஒருக்கா ஒளிருவார் என்ற 20 நிமிடத்துக்கு ஒருக்கா தான் ஒளிருவார். இவர் 2 பேரையும் பார்க்கிறது, 2 பேருக்குள்ள மேலாச்சும் கொண்டு பார்க்கறது இல்லை, 2ம் வேற வேற இலக்கம். அப்ப என்ன செய்யறதுண்டா, இங்க பாருங்க, முதலாவது சிவப்பு நிறம் என்னென்று போகுது, 4, 8, 12, 20 இப்படியே போய் கொண்டிருப்பார், ஒளிருவார். நீளம் என்ன செய்ய போகுது, சரிதானே? ரைட். அப்ப பிற்பகல் 3:20க்கு முதலாவது ஒளிரும். சரி, இங்க பாருங்க, பிற்பகல் 3:20க்கு 2ம் சேர்ந்து ஒன்றாக ஒளி. அவர் 5 நீல வரைக்கும் 5, 10, 15, 20, 25, 30 போய் கொண்டிருப்பார். அப்ப ஒரே நேரம் இங்க வருது 3:20, பிறகு 3:40க்கு வரும். இப்படியே போய் கொண்டு இருக்கும். என்ன செய்யும்? 3:40. சரிதான பிள்ளைகள்? இதுதான் இந்த கணக்கு. அப்ப 3 நிமிஷம் 4 நிமிஷம்னு சொல்லிடு.
இதே கணக்கை நான் திருப்பி கேட்கிறேன், வடிவா பாருங்க எல்லாரும். சரியா, கொஞ்சம் மாத்தி போட்டு கேட்போம். 2 நிமிஷத்துக்கும் 3 நிமிஷத்துக்கும் ஒரு தடவை ஒளிரும் மின்குமிழ் என்று வந்தா நீங்கள் என்ன செய்வீர்கள்? 2 நிமிடம் ஒரு மின்குமிழ். இப்ப பார்ப்போம், கணக்க மாத்துவோம். இவர் 2 நிமிடத்துக்கு ஒருக்கா சிவப்பு, நீலம் 3 நிமிடத்துக்கு ஒருக்கா. ரெண்டா என்ன செய்வீர்கள்? சார் 3 6 சார் என்ன செய்வீர்கள்? பெருக்கணும். பெருக்கணும். எதை பெருக்கீர்கள்? 3ஐயும் 2ஐயும் பெருக்கீர்கள் பிள்ளைய. 3 2 6. அப்ப 3 மணிக்கு ஒளிர்ந்தா திருப்பி 3 6 கோடி, திருப்பி 3 6 12 போய் கொண்டிருப்பார். சரிதானே? இதான் பிள்ளைகள் அந்த கணக்கு. சரிதானே? ரைட். அப்ப கிளியரோ பிள்ளைகள்? ஓகேயா? ஓகே. இன்றைய வகுப்பு இத்துடன் நிறைவடைகின்றது. நாங்கள் மீண்டும் இன்றைக்கு என்ன கிழமை? வியாழன். இந்த சனிக்கிழமை வகுப்புல அதிகாலை 5:15 மணிக்கு கலந்து கொள்வோம். சரிதானே? புதிதாக இணைஞ்சு கொண்டார்கள் அனைவரும் தொடர்ந்து இணைஞ்சு கொள்ளுவோம் அடுத்த வகுப்பு கிளாஸிலும். சரியே? ரைட். ஓகே, நன்றி பிள்ளைகள் வகுப்பில் கலந்து கொண்டமைக்கு. மீண்டும் Thank you, sir. Thank you, sir. அடுத்த Friendship. Your friend.